நிறைய பேராசிரியர்கள் பிஹெச்டிலேருந்து நான் கேட்டிருக்கேன். பயணங்கள்லாம் அந்த ஆரம்ப காலத்தில போய் ஒரு கிராமமா போய் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. 35 வயசுக்கு மேல தான் அந்த இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி, தன் 52வது வயசுல தான் அ ஃபுல்லா வெளில வந்தாரு. நான் உலக சமுதாய சேவா சங்கம் 3வது வகுப்பு வரை படித்த ஒரு மகான். அவருடைய எழுதிய நூல்கள் இன்று பழைய பல பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டமாக முதலில் தமிழ்நாடு, அப்புறம் இந்தியா, உலகம் முழுவதும் பரவுவதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பெருமையாவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலயும், அப்படிப்பட்ட ஒரு மகானோட நம்ம கூட இருந்திருக்கோம்னு இப்ப நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது நம்ப ஒருத்தங்களோட ட்ராவல் செய்யறதுங்கிறது ஒரு பெரிய பயணம் அப்படிங்கிறது நம்ப தெரிஞ்சதா தான் இருக்கும். அதுலயும் வந்து நண்பர்களோட பயணம் செய்யும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மகானோட பயணம் செய்யும்போதுங்கிறது நமக்கே ஒரு டென்ஷனா கூட இருக்கும். இல்லையா? அது வந்து என்ன இவர் கூட நம்ம பேசலாமா? பேசக்கூடாதா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வந்து வேதாத்ரி மகரிஷிங்கிற ஒரு மகானோட வந்து அது எத்தனை கிலோமீட்டரோ 30 கிலோமீட்டரோ, 40 கிலோமீட்டர் இருந்தா கூட, 1 கிலோமீட்டர் இருந்தா கூட அது வந்து ஒரு 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 பெரிய பயணமாக இருந்திருக்கும்னு சொல்லலாம். அந்த விதத்தில நீங்க அவரு வந்து உங்களுடைய கார்ல வந்து கூட்டிட்டு போகும்பொழுது, என்ன மாரி அவர் நடந்துக்கிட்டாரு? என்ன விஷயங்கள வந்து பேசினாருங்கிறத உங்களுக்கு ஞாபகம் இருந்தா அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆ நிச்சயமா. அது அன்னைக்கு ஏற்கனவே சுப்பு ஐயாவும், உலகநாதன் ஐயா 2 பேரும் மறைந்த பேராசிரியர்கள். அவங்க தான் எனக்கு வழிகாட்டுதலா இருந்தாங்க. அந்த மகரிஷியோட பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது கூட உலகநாதன் ஐயா தான். நீங்க போய் பேசுங்க. நீங்க சொன்ன மாதிரி அது கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஒரு பெரிய மகரிஷி எல்லாரும் கொண்டாடுறாங்க. அவர்ட்ட போய் எப்படி பேசுறதுன்னு. நீங்க போய் சாதாரணமா போய் பாருங்கன்னாரு. எனக்கு அந்த நேரத்தில தோணுனது இந்த திருக்குறள். அ அது ஒண்ணு தான். அதுக்கப்புறம் மத்த அன்பர்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க. அது ஃப்ரீயா பதில் சொன்னாரு உடனே. அது என்ன புடிச்சதுன்னா, வாழ்க்கை என்பது ரொம்ப குறுகிய பயணம். நமக்கு கிடைச்சிருக்கிற நாட்கள் கம்மி. அத வந்து ரொம்ப பயனுள்ள முறையில மோஸ்ட் புரொடக்டிவ் பயன்படுத்தணும். அவரே ஒரு உதாரணமா இருந்திருக்காரு. அந்த ஒரு இத்தனைக்கும் ஃபார்மல் எஜுகேஷன் கிடையாது. வறுமை இவ்வளவுக்கும் இடையில அவர் போராடி ஆங்கிலத்த படிச்சு, இவ்வளவு நூல்கள் எழுதியிருக்காரு. அவர் எழுதிய 3வது வகுப்பு வரை படித்த ஒரு மகான். ம அவருடைய எழுதிய நூல்கள் இன்று பழைய பல பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டமாக முதலில் தமிழ்நாடு, அப்புறம் இந்தியா, உலகம் முழுவதும் பரவுவதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பெருமையாவும் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலயும், அப்படிப்பட்ட ஒரு மகானோட நம்ம கூட இருந்திருக்கோம்னு இப்ப நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஈஸி டூ அப்ரோச் அண்ட் ஈஸி டூ மூவ் வித் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? ரொம்ப பழகுதற்கு எளிமையானவர், இனிமையானவர். அந்த புன்சிரிப்பு மாறாது. நார்மலா ஒரு யோகி, தவயோகி அப்படி இல்ல இந்த இதில இருக்கவங்க யாரும் நெறைய பேர் சிரிக்க மாட்டாங்க. சீரியஸா இருப்பாங்க. இவரு சிரிக்கிற முகத்த பார்த்தோனே நமக்கும் அந்த எல்லாம் டென்ஷன்லாம் ரிலீவ் ஆயி, நம்மளுக்கும் அந்த புன்னகை ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் மனசுல. மனசுல உதட்டுல மட்டும் இல்ல, மனசார வந்துரும். இப்படிப்பட்ட ஒரு இனிய அனுபவம் அது. அது நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு குறுகிய பயணம் தான் இருக்கும். 15 கிலோமீட்டர் இருக்கும். கோயிலிருந்து அங்க போறதுக்கு. டிராஃபிக்லாம் ஹெவி. கூட இவங்க இருந்தாங்க. அ ஐ திங்க் மறந்து போச்சு. கிட்டத்தட்ட என்ன 36 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதை. சுப்பு இருந்தாரா, உலகநாதன் ஐயா யாரோ ஒருத்தர் இருந்தாங்க அப்போ. அ அப்புறம் என்ன அந்த தியாகராய பாலிடெக்னிக் எதிர அ பயணம். அங்கேயும் வந்து அவரு சாதாரணமா தான் இருந்தாரு. அப்போ வந்து வாழ்க வளமுடன் என்ற பேர்ல அ சிட் ஃபண்ட் ஆரம்பிச்சு, அதில ஏதோ ஒரு சில இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ எல்லாம் அவர்ட்ட கேட்டாங்க அந்த அந்த வந்த நேரத்தில. அவர் அழகா சொன்னாரு. மனசுல என்ன வச்சுக்கிட்டு நம்ம சொல்றோமோ,
அதுதான் முக்கியம். அது வாழ்க வளமுடன் சொல்லிட்டு வேற ஏதாவது பண்ணாங்கன்னா, அந்த இது அவர்களே தான் அழிக்கும் அது அப்படின்னு சொல்லி ரொம்ப பொதுவா விளக்கம் குடுத்தாரு அது. அது மாரி நெறைய நடந்திருக்கு. ஆ சேலத்தில நடந்தது இதுதான். அப்புறம் ஆழியார் வரும்போதெல்லாம் அதான் கூட்டம் அதிகமா இருக்கும். போய் பர்சனலா பேக்க உமான்னு அவங்க வளர்ப்பு மகள் கூட இருந்தப்போ பார்த்துக்கிட்டாங்க. அப்போ எட்ட இருந்து தான் கேள்விகள் கேட்டிருக்கேன். 1, 2 அருமையா அவருடைய கேள்வி பதில் ஒரு வற்றாத சுரங்கம் அது. இப்போ கூட WhatsAppலயே எதையோ நெறைய நூத்துக்கணக்கில வருது மெசேஜ். நான் பார்க்கறது மகரிஷியின் கேள்வி பதில். அது எனக்கு அவர் சொல்ற விதம் பிடிக்கும். ரொம்ப விவரமாவும் சொல்ல மாட்டாரு. ஒன் வேர்ட் ஆன்ஸரும் கிடையாது. நச்சுன்னு அந்த கேள்விக்கு உண்டான பதில மகரிஷிட்டருந்து கத்துக்கலாம். நீங்க டிராஃபிக் எல்லாம் வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. நம்ம பொதுவாவே வந்து நம்ம கொஞ்சம் வரும்போது டிராஃபிக்க பார்த்துட்டாலே உடனே என்னென்னமோ நம்ம மனசுல வந்து அந்த மாரி வந்து இருந்ததா அவர் பக்கத்துல இருக்கும் பொழுது. அதுக்கு மகரிஷி வந்து என்ன மாரி எந்த மாரி டிராஃபிக் ஆகும்போது ஒண்ணும் கிடையாது. டிராஃபிக் அது பாட்டுன்னு இருக்கும். அவருக்கு அதுக்கெல்லாம் ரியாக்ஷனே காமிக்கல. எந்த விதம் இது கூட இருக்கிறவங்களுக்கு இல்ல நான் கூட சொன்னேனா ஞாபகம் இல்ல. இப்ப 36 வருஷத்து கதை இது. அவரு இயல்பா இருக்காரு. அது சொல்லுவாங்கல்ல, ஆழ்ந்த அமைதி. அதிலேயே இருப்பாரு. அங்கேருந்து வெளியில வந்து என்னென்ன டீல் பண்ணணுமோ பண்ணிட்டு மறுபடியும் அந்த அமைதி நிலைக்கு போயிடுவார் போல. அப்படிதான் நான் நினச்சுக்கிறது. அந்த பக்குவம், அந்த மனோபாவம் அ வரணும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் வரணுன்றது தான் என்னுடைய ஆசையும் கூட. அந்த மாரி கம்போஸ்டு மைண்டு எந்த சூழ்நிலையிலயும் அதாவது மத்ததெல்லாம் படிச்சிருக்கோம். அமெரிக்காவுல போய் அதெல்லாம் பேசும்பொழுது ஒரு இடத்துல அந்த கருத்து உடன்பாடு இல்லாதனால கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது. சாதுரியமா சொல்லி அவர இது பண்ணாங்கன்ற. அது மாரி எந்த சூழ்நிலையிலும் நெறைய பேராசிரியர்கள் பிஹெச்டிலேருந்து நான் கேட்டுருக்கேன். பயணங்கள்லாம் அந்த ஆரம்ப காலத்தில போய் ஒரு கிராமமா போய் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. ஏன்னா அவரு 35 வயசுக்கு மேல தான் அந்த இதெல்லாம் ரியலைஸ் பண்ணி, தன் 52வது வயசுல தான் அ ஃபுல்லா வெளில வந்தாரு. நான் உலக சமுதாய சேவா சங்கம் அவருடைய கருத்துக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சாரு. என்ன வித்தியாசம்னா மகரிஷிகிட்ட எல்லா மகான்களும் ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கும். வள்ளலாரா இருந்தாலும் சரி, பாரதியாரா இருந்தாலும் சரி, ஆரம்ப காலத்தில முருகா, அ ஞான பண்டிதா இந்த அம்மன் பாட்டு எல்லாம் பாடி முடிச்சு, அதுக்கப்புறம் தான் ஞானம் அடைஞ்சாங்க. பாரதியாருடைய ஞானத்த பரசிவ வெள்ளத்தில பார்க்கலாம். மகரிஷி ஞானம் அடைஞ்ச பிறகு வெளியில வந்து 100% ஞானத்த குடுக்க ஆரம்பிச்சாரு. படிப்படியா எல்லாருக்கும் அடுத்த முக்கியமான விஷயம், ஒரு ஆசிரமம் கட்டி, அதுக்கு ஒரு வாரிசு அல்லது ஒரு பணம் கோடிக்கணக்கில சேர்க்கணும். இப்ப இன்னைக்கு ஒரு கார்ப்பரேட் லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா சில இயக்கங்கள். அது மாதிரி இல்லாம, உலகம் மக்கள் ரூ. 1 குடுத்தா கூட போதும். அந்த ஆழியாறு அ அறக்கட்டளை காயகல்பம் ஆரம்பிச்சப்போ, நான் வந்து 88ன்னு நெனைக்கிறேன். அப்போ உலகநாதன் ஐயா சொன்னாரு, அப்போ நீங்க வந்து ஏதாவது டொனேஷன் குடுக்கணும். அந்த காலத்தில நான் வந்து பெரிய சேலரி கிடையாது. ஓரளவுக்கு டீசென்ட் சேலரி. அப்போ ஒரு ரூ. 1000 அப்போ அந்த அறக்கட்டளைக்கு. அத குடுத்து ரசீது வாங்கினேன். அப்போ அவரு சொன்னாராம், எல்லா மக்கள்கிட்டயும் ரூ. 1 வாங்குங்க. நான் நெறைய ஒரே குறிப்பிட்ட பணக்காரங்க வேணும்னா ஒருத்தரே குடுத்துருவாங்க. அதெல்லாம் வேண்டாம். ரூ. 1 கூட வாங்குனா தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி அந்த பில்டப் பண்ணார். 2வது அவர் நெறைய சொல்லியிருக்காருன்னு கேள்விப்பட்டது தான். அந்த ஃபீஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சிம்பிளா வைங்க. அந்த குண்டலினி குடுக்குற தீட்சை குடுக்குறதுக்கு ரூ. 11 தான். அப்பவும் ஆரம்பிச்சு எவ்வளோ நாள் ஆச்சு? அப்பவும் சேலத்திலேயே நான் கட்டினது ரூ. 11. இப்போ கூட அந்த ரசீது இருக்கான்னு தெரியல. சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கேன் பத்திரமா. 87லேருந்து நான் வாங்கினதெல்லாம். அப்புறம் காயக்கல்பம் கூட அவருடைய எண்ணம் மாணவர்களுக்கு மத்தவங்களுக்கெல்லாம் இலவசமா குடுங்கன்னாரு. அப்புறம் தான் அறிவுறுத்தி இருக்காங்க போல இருக்கு. இந்த மாரி நெறைய ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணி நெறைய ஸ்ப்ரெட் பண்ணணும். கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ்ன்னு. ஃபீஸ் நார்மல் ஃபீஸா வைங்கன்னு அடிக்கடி சொல்லுவாரு. அங்க சுத்தி இருக்கிற பேராசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அவர் கூட பழகுன சில பேராசிரியர்கள் சொன்னது தான் அவரு பாலச்சந்திரன் ஐயா, அதுக்கப்புறம் சுப்பு இவங்கெல்லாம் சொல்றது கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப இயல்பா சாதாரணமா அவருடைய பெருமை தெரியாம நாங்கெல்லாம் ரொம்ப சாதாரணமாலாம் அ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாரிலாம் பேசிட்டேன். இப்ப நெனச்சு பார்த்தா எங்களுக்கெல்லாம் ஒரு மாரியா இருக்குன்னு சுப்பு சொல்லுவாரு. இப்படியெல்லாம் சாமிஜிட்ட நான் பேசியிருக்கேன். இப்ப நெனச்சாலே இதா இருக்கு.
அதே மாரி அந்த பண்பு பேராசிரியர்கள்ட்டயும் இருந்தது. நான் 87, 88லாம் வரும்போது இங்க எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது. சாதாரணமா ஒரு அந்த ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட்டு கீழ ஒரு பாய் போட்டுன்னு படுப்போம். இந்த பக்கம் புரொஃபசர் படுப்பாரு. பேராசிரியர் பக்கத்திலேயே தான் நானும் படுத்துட்டு இருப்பேன். எந்த வேறுபாடும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. அந்த அந்த இயல்புத்தன்மை அவரு தன்னோட சுத்தி இருந்தவர்களுக்கும் வரணும்னு அது கருத்தா இருந்திருக்காரு. அந்த எளிமை, இனிமை, கனிவு, பணிவு, தெளிவு எல்லாமே. இந்த பயிற்சிக்கு நீங்க ஆசிரியர் பயிற்சி இந்த மாதிரிலாம் வந்து வரும்பொழுது, இப்ப பழைய அந்த காலத்து பழையாருக்கு நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? அப்ப அந்த மாரி சமயத்துல சாமிஜி வந்து வகுப்புகள வந்து எத்தன மணிக்கு வந்து எடுப்பாங்க? அவரே வந்து எடுப்பாரா? இல்லாட்டி என்ன நிச்சய மாரி அது? ஆமா, ஆமா. நான் வந்த வரையில 87லேருந்து 90 வரைக்கும் 90% சுவாமியே தான் எடுத்துருவாங்க. அவரு அதுக்கப்புறம் தான் அந்த டெபுடேஷன் அந்த என்ன சொல்றது? டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி மத்தவங்கலாம் ஆனா அப்போ வந்து ஆசிரியர்கள் கம்மி அப்போ. அப்பதான் தயாராயிட்டு வராங்க அப்போ. அவர் சுத்தி ஒரு ஒரு சில பேராசிரியர்கள். அப்பதான் ஆசிரியர்கள் கிளைக்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கு 17,000 என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு. 17,500 ஆசிரியர்கள்னு. அன்னைக்கு ஏதோ ஒரு 100 கணக்குல தான் இருப்பாங்க. அதனால அதுவும் ஸ்ப்ரெட் ஓவர் தி தமிழ்நாடு. அப்புறம் அதுக்கப்புறம் மத்த மாநிலங்கள், மத்த க தேசங்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சது. மகரிஷியே வந்து காலையிலேயே வந்து கிளாஸ் எடுத்துருவாங்களா? ஆமா. அவரே காலையில அந்த சூக்கு பயணத்துக்குலாம் முன்னாடியே வந்து நைட்டு அந்த மணிப்பூரக தவத்த பண்ண சொல்லி பண்ண வச்சு, அதுக்கப்புறம் அப்படியே படுத்துருங்கன்னு சொல்லுவாரு. காலையில வந்து கரெக்ட்டா அவரே வந்து முதல்ல முன்னிருந்து நடத்துவாரு. அப்புறம் சில தவங்கள்லாம் தேவையில்ல. எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்ற மாரி இந்த பிரணவ தவம், மனோன்மணி தவம் எல்லாம் இப்போ இல்ல அப்படின்னு நெறைய முக்காவாசி அவரே சிரத்த எடுத்து பார்த்துப்பாரு. எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு. அந்த மாதிரி ஒரு சின்சியாரிட்டி, டேக்கிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம முன்னால இருந்து இது பண்ணணும். உதவிக்கு இருக்காங்க. ஆனா அவரு தான் முன்னிருந்து நடத்துவாரு. அத தானே ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக இல்ல. போய் சொல்ல வேண்டிய விஷயம் போய் கரெக்ட்டா சேரணும். அந்த அக்கறையினால அவர் தான் நெறைய பண்ண எடுத்துக்கிட்டாரு டைமு. இப்போ கிளாஸ் நடத்துறதும் சரி. மத்தது இந்த இவங்க எல்லாம் அந்த நேரா உட்காருங்க, செருப்பு அதெல்லாம் வரிசையா வைங்கன்னு அந்த அந்த ஹவுஸ் கீப்பிங் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவர் வந்து எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஒரு தடவ சொல்லிட்டீங்கல்ல பார்த்துப்பாங்க விடுங்க அப்படின்னுவாரு. ரொம்ப ரொம்ப இந்த அட்வைஸ் அவரே சொல்லியிருக்காரு இல்லையா? ரொம்ப டூ நாட் கமெண்ட், டூ நாட் கமெண்ட், டூ நாட் டிமாண்ட்ன்னு சொன்னவரு, இந்த ரொம்ப கமெண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா, அது அது அவரே நாகரிகத்தோட இனிமையா சொல்லிடுவாரு. அதெல்லாம் தேவையில்ல விடுங்க அப்படின்னு. நாகரிகம்ன்ன உடனே அதுக்கு ஒரு விளக்கம் குடுத்தது அவரு தான். நாகரிகம்னா என்னமோ நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். ஃபேஷன் அது இதுன்னு. உண்மையான நாகரிகம் என்னன்னு விளக்கம் குடுத்தது அவர் தானே. நாகம், இரிகம். அந்த திருக்குறள் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நெறைய மனசுல பதிஞ்சு போச்சு அது. "பெயக்கண்டும் நஞ்சு உண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர்." திருவள்ளுவர் காலத்துல சமகாலத்தவர் தான் சாக்ரடீஸ். அத வந்து வள்ளுவர் அந்த குறிப்பா அந்த அந்த சாக்ரடீஸினுடைய கதைய இந்த திருக்குறள்ல கொண்டு வந்தது. இத சொன்னது முதல்ல வேதாத்திரி மகரிஷி தான். அதுவும் மறக்க முடியாது.